விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் நாளை 24/3/2026 ரோகிணி நட்சத்திரம். இன்று இரவே திங்கட்கிழமையே ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் மகிமைதான் என்ன? தீர்க்க முடியாத வியாதிகளை எல்லாம் தீர்க்கின்ற அற்புத சக்தி, அதனுடைய பீட அமைப்பு. நாம் ரோகிணி நட்சத்திரத்தை எப்படி ஸ்தாபிப்பது, அதனால் நமக்கு எதிர்காலத்தில் எவ்வளவு நன்மை கிடைக்க இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரத்திற்கான தயிர் இட்லியை செய்து உண்டால் குபேர செல்வம் கூடி ஆனந்தமயமான சுற்றம் சூழ ஒற்றுமையாக வாழும் வழிகள், இவைகளை எல்லாம் நமது வாத்தியார் சொல்லியிருக்கிறார். அவருடைய தேன் துளிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மங்கள ரோகிணி என்கின்ற விசேஷமான புஷ்ப சக்திகள், வஸ்திர சக்திகள், ஜலசக்திகள் நிறையவே உண்டு. அதாவது தீர்த்தங்கள், பூக்கள், ஆடைகள் போன்றவற்றில் இவைகள் நிறைந்து உள்ளன. இப்படி இதில் நிறைந்து உள்ள மங்கள சக்திகளுடன் பலவும் மங்கள வாரமாகிய செவ்வாய், சுபமங்கள சுபமுகூர்த்த நட்சத்திரமாகிய ரோகிணி என்று இதுபோல செவ்வாயும் ரோகிணியும் கூடுவது போல இப்படிப்பட்ட நாட்களிலே விசேஷமான வகையிலே பூரித்து அருள் பாலிக்கின்றது. செவ்வாயும் மங்கள வாரம் என்று நாம் சொல்லுவோம். ரோகிணியும் கூடும் தினம் மங்கள ரோகிணி ஆகும். ராகு கால பூஜை நாளில் பல கோடி மடங்கு சுபமங்களத்தை வார்த்து வர்ஷிக்கும் அற்புதமான நல்ல நாள். மனித குலத்திற்கான 27 நட்சத்திரங்களில் ரோகிணி நட்சத்திரம் மிக மிக சிறப்பான சுப நட்சத்திரங்களுடன் ஒன்று என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே நாம் நன்கு இதை தெரிந்து கொண்டு நாம் பல முறை விளக்கி வருவது போல செவ்வாய்க்கிழமையிலே இப்படி சுபமங்கள வைபவங்களை வைப்பது கிடையாது என்றாலும் நாம் செவ்வாய்க்கிழமை இதிலே மங்கள காரியங்கள் செய்யக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றோம். இது தவறு. இதன் விளக்கத்தை பார்ப்போம். ராகு கால துர்கா பூஜை, மங்கள சதுர்த்தி போன்றவற்றால் மிக மிக சக்தி வாய்ந்த சுபகாரியத்திற்கான தடங்கல்களை அப்படியே நீக்கி, தோஷங்களை எல்லாம் நீக்கி, சுப மங்கள காரியங்களை நிறைவேற்றுவதற்கான பூஜா பலன்களை நமக்கு உடனே அளிக்க வல்ல மங்களவாரமாகிய செவ்வாய்க்கிழமையினுடைய அற்புதத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மங்கள ரோகிணி என்பது 5 விதமான மங்கள சக்திகளை தன்னுள் கொண்டு இருப்பதாகும் என்று புரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு ஒரு இல்லற பெண்ணிற்கு மாங்கல்யம், நெற்றிக்கு குங்குமப்பொட்டு, தோடுகள், வளையல்கள், மெட்டிகள் ஆகிய 5ம் எப்போதுமே அணிந்து இருக்க வேண்டிய மிக மிக சிறப்பான ஆதிமங்கள பொருட்களாக நாம் கொண்டாடி வருகின்றோம். மங்கள ரோகிணி நாளுக்கு தீர்க்கமான சுமங்கலித்துவத்தை அருளும் மகத்தான சுபமங்கள சக்திகள் உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து அடுத்ததாக தக்ஷனுடைய சாபத்தால் சந்திர பகவானுடைய ஒளிக்கலைகள் மங்கிய போது சந்திரமூர்த்தியின் 27 நட்சத்திர பத்னிகளில் ஒருவராகிய ரோகிணி நட்சத்திர தேவி மாங்கல்யம், நெற்றிக்கு குங்குமம், பொட்டு, தோடுகள், வளையல்கள், மெட்டிகள் ஆகிய 5ஐயும் பூவுலகின் பல சுபமங்கள சக்தி ஸ்தலங்களிலே பூஜித்து இல்லற பெண்களுக்கு தானமாக அளித்து இவற்றின் புண்ணிய சக்திகளை எல்லாம் தனக்கென வைத்து கொள்ளாது மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம், மங்களேஸ்வரர், மங்கள நாயகி என்ற பெயரிலே மூலமூர்த்திகள் அருள்தல், இப்படி 5 பஞ்ச மங்கள சக்திகள் நிறைந்த ஸ்தலங்களிலே மேற்கண்ட 5 விதமான சுபமங்கள பூஜா சக்திகளையும் பதித்து மங்கள வாரமாகிய நாளை செவ்வாய்க்கிழமை நாளிலே இத்தகைய விதமாக அந்த லிங்கத்தை தரிசிப்பதற்கு வந்து அடையுமாறு இவைகளெல்லாம் மங்களமாக வந்து அடையப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
நல்ல பேரும் வரங்களை, அதாவது நல் பேரு, அதாவது நமது பாக்கியம் என்று சொல்வோம், அப்படிப்பட்ட வரங்களை இந்த சர்வேஸ்வரிடமிருந்து ரோகிணி தேவி பெற்றாள். இப்படி இத்தகைய பஞ்ச மங்கள சக்தி ஸ்தலங்களுள் ஒன்றே மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம், மங்களேஸ்வரர், மங்கள நாயகி ஆகிய 5 ஒன்றாக சேர்ந்து பொழியும் திருமங்கலக்குடி ஸ்தலமே ஆகும். சூரியனார் கோயில் கும்பகோணம் அருகில் உள்ள இடத்தில் திருமங்கலக்குடி உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்படி மேற்கண்ட 5 தவிர மங்கள கோபுரம், மங்கள ஸ்தூபி, அதாவது கொடிக்கம்பம், மங்கள தூண்கள், மங்கள மண்டபம், மங்கள கோஷ்டம், மங்கள ஜோதி, மங்கள ஸ்தம்பம், மங் விருட்சம், மங்கள கோமுகம், இப்படி இது போன்றவராக 5 உள்ள கூடிய ஸ்தலங்களும் பவ மங்கள சக்தி ஸ்தலங்களாகும். இன்றைய செவ்வாய்க்கிழமை கூடும் ரோகிணி நட்சத்திர நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரோகிணி நட்சத்திர தரிசனத்தலமாகிய காஞ்சிபுரம் ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் வழிபாடு மிக 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 சொல்ல முடியாத அற்புதமான விசேஷத்தை தரும். இங்கே அடை செய்து, உரப்படை செய்து, வெண்ணெய் கலந்து இறைவனுக்கு படைத்து தானம் கொடுத்தால் வெல்ல முடியாத, சொல்ல முடியாத அப்படி ஒரு நன்மை கிட்ட இருக்கிறது. இங்கு கிட்டும் இப்படிப்பட்ட ஒரு அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் இந்த உலகத்திலே வேறு எங்குமே பார்க்க முடியாத ஒன்றாகும். ரோகிணி தேவி வழிபட்ட மற்றொரு முக்கியமான ஸ்தலம் திருச்சி லால்குடி அருகே உள்ள இடையாற்று மங்கலம் திருத்தலம். இங்கு அருளும் மாங்கல்யேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி மாங்கல்ய மகிழ்ச்சி தினம்தோறுமே செவ்வாய் கோரையான மங்கள கோரை நேரத்திலும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலும் மங்கள ஜோதி வடிவிலே நேரடியாக வந்து தரிசித்து வருகின்றார். மிகவும் சக்தி மாங்கல்ய பேரு தரும் தலம். திருமணத்திற்கு முன் ரோகிணி நட்சத்திர நாளிலே இங்கு மாங்கல்யத்தை வைத்து பூஜிப்பது அற்புதமான விசேஷமாகும். இப்பொழுதெல்லாம் ஏதோ கடைகளிலே தாலி திருமங்கலத்தை வாங்கி வைத்து கொண்டு அப்படியே நேரடியாக அந்த புது பெண்ணிற்கு கட்டி திருமங்கல ஏற்பாடு, தாலி கட்டும் வைபவம் நடந்து விடுகிறது. இதில்தான் பல தோஷங்களும் மறைமுகமாக நமக்கே தெரியாமல் ஏற்பட்ட அந்த திருமணம் தாறுமாறாக ஓடுகின்றது. அப்படி 30 வருடம் ஆகியிருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சுகபோகத்தை அனுபவிப்பது போல வெளி உலகிற்கு தெரிந்தாலும் நெருப்பில் நின்று நடனமாடுகின்ற நிலையிலே மானத்தை கையில் பிடித்து கொண்டு ஊருக்கே சொல்ல முடியாத நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இவர்களும் என்று சுதாரித்து கொண்டு செய்தால் வருங்காலத்தில் இந்த கலியுகத்திலே எய்ட்ஸ் நோயை விட, நம்மளாம் HIV என்று சொல்வோம், அதை விட மிக மிக கொடிய நோய்கள் பரவ இருக்கின்றது என்பதை சித்தர்கள் முன்பே சொல்லியிருக்கின்றார்கள். ரோக நிவர்த்திக்கான ஸ்ரீ ரோகிணி லிங்க வழிபாடு மிக மிக சிறப்புடையதாக உள்ளது. நோய் நிவர்த்திக்கான ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்க பூஜை, அதை பற்றி நமது வாத்தியார் சொன்னது. ஜெகன்மாதாவான ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மேற்பார்வையிலே சப்த மாதாவான பிராமி தேவி மங்கள சுத வழிபாட்டு முறைகளோடு ரோகிணி நட்சத்திர லிங்கத்தை பூஜித்தார். இது புஷ்பலிங்க பூஜா சூத்திர வகையிலே அமையும் என்கின்றதை கிரந்த நாடிகள் எடுத்து உரைக்கின்றன. ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே நம் 2004ஆம் வருடம் அந்த இதழிலே முதல் அட்டை படத்திலே நமக்கு எல்லோரும் தரிசிக்க வேண்டும் என்று போட்டுள்ளார். அந்த புத்தகத்தை முழுமையாக வாங்கி வைத்து கொண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கவில்லையே என்று இயங்கும் நிலையில் உள்ள சக்தி வாய்ந்த ஒரு லிங்க தரிசனத்தை அட்டைப்படத்தை டவுன்லோட் செய்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். இதனுடைய விளக்கங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ரோகிணி நட்சத்திர லிங்கத்தை நீங்கள் பார்க்கும்போது வெறும் லிங்கத்தின் அடித்தளம் புஷ்ப மூல பீடம் என்பது ஆகும். அதாவது உயிரை தாங்கி இருக்கும் வடிவிற்கு இந்த உடல்தான் மூல பீடம். ஆகையினால் உள்ளம் பெரும் கோவில் ஊனடும்பு ஆலயமன்றோ என்று பெரியவர்கள் சொன்னதை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்கள். இந்த ஆலயமான உடலிலே உறைந்து இருக்கின்ற சிவம் அது மறையும் போது உடலில் இருந்து உயிர் பிரிந்து அதுவரை
உயிர்த்து ஜீவித்த உடற்பாகும் சவம் என்று ஆகிறது. ச எழுத்தை சி ஆக்கும் வலம் சுழியே ஆத்ம போத சக்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உயிரானது ஜீவசக்தியுடன் உடலில் தழைக்க நல் ஆரோக்கியம் முக்கியம். அதுதான் மூல பீடம். எனவே ரோகிணி நட்சத்திர புஷ்ய மூல பீட தரிசனமே மிக மிக அரிய பல நோய் நிவர்த்தி சக்திகளை தருவதாகும். முழுமையான அருளுரைக்கு நமது அகஸ்திய விஜயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திர நாளிலே, அதுவும் நாளைக்கு வர இருக்கின்ற ரோகிணி நட்சத்திரத்திற்கு, அந்த நட்சத்திர லிங்கத்திற்கு முத்து மாலைகளை அணிவித்து பால் பேணி, பால் பணியாரம், மசாலா பால், பால் கோவா போன்றவற்றை நைவேத்தியம் செய்து தானமும் அளித்து வருவதால் பல நோய்களுக்கும், இப்பொழுதும் பல நோய்கள் சொல்ல முடியாத, அதாவது உடலுக்கு தகுந்த, அந்தந்த உடலுக்கு தாங்க முடியாத சில நோய்கள் இருக்கலாம், அவைகள் களையப்படும் நாள். எதையும் ஒரு முழு நம்பிக்கையுடன் செய்யலாமே. அந்த டாக்டரிடம் சென்றேன், 50 லட்சம் செலவு செய்தேன். இங்கே சென்றேன், 10 லட்சம் செலவு செய்தேன் என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள். எளிமையான முழு வழிபாட்டு முறையை ஒரு சத்குரு மூலம் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஜாதகம் பார்த்தோம், பொருத்தம் பார்த்தோம், பொருந்தவில்லை, ஹோமம் செய், யாகம் செய், பரிகாரம் செய் என்று சொன்னார்கள். அதை எளிமையாக செய்துவிட்டோம், 12-15 விதமாக செய்துவிட்டோம், இன்னும் என்ன செய்யறது என்று மனம் தளர்ந்து பேசுபவர்களும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எதிர்காலத்தில் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்கின்றோம் குருவருளால். நோய் நிவர்த்திக்கான ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்க பூஜையை நமது வாத்தியார் சொல்லியபடி சுயம்பாய் தோன்றிய ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்கத்தின் புஷ்ய மூல அடிபீடமானது பற்பல நோய்களுக்கான நிவர்த்திகளோடு நோய்களுக்கான காரணமான தீவினைகளுக்கும் பரிகாரம், பிராய்ச்சித்த பரிகாரங்களையும் உடனே பெற்று தருவதாகும். ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்க புஷ்ப மூலபீடத்திற்கு நீங்கள் தினந்தோறும் சங்கு புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து 21 முதல் 108 முறை வரை தரையில் விழுந்து வணங்குவது சிறப்பு. ஒரே சமயத்தில் இதை செய்ய முடியவில்லை என்று நினைத்தால் ஒரே நாளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக இதை செய்து முடிக்கலாம். பெண்கள் பஞ்ச அங்க நமஸ்கார முறையிலே தினமும் ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்கத்தை வணங்கி 25 ஆண்டுகள் முறையாக வழிபட்டு வந்தால் தீர்க்க சுமங்கலித்துவ பாக்கியம் கிட்டும். ஆகவேதான் ஸ்ரீ அகஸ்திய மாமுனியும் இதனையே பர்தா சௌபாக்கிய புஷ்ய பீடம் என்று போற்றி ஆனந்தமாக துதிக்கின்றார். தக்க சர்க்குருவின் அருள் வழி முறைகளுடன் தக்க ஸ்தபதிகளை கொண்டு 1 மாதம் முதல் ரோகிணி நட்சத்திர நாள் முதல் அடுத்தடுத்ததற்கான வருகின்ற 3வது ரோகிணி நட்சத்திர நாள் வரை குறைந்தது 1 மண்டலம் நீங்கள் விரதம் இருந்து ரோகிணி நட்சத்திர லிங்கத்தை ஆகம பூர்வமாக ஸ்தாபித்தும் வழிபட்டு வருதல் கலியுக மக்களுக்கு மிகவும் நன்று. முழுமையான அருள் உரைகளுக்கு ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை ஜோதிடர்கள் அருள்வாக்கு ஆன்மபூர்வமாக இந்த உலகத்திற்கு நல்லதை சொல்பவர்கள் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கும் பெரும் பாக்கியம். ஏனென்றால் ஜோதிஷம் என்பது ஜோதியில் இருந்து வந்ததாகும். ஏதோ எடுத்தேன் கவித்தேன் என்று பல பேருக்கு விளம்பரமாக ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்று நமது வாத்தியார் சொல்வார். ஒருத்தருக்கு ஒரு நேரத்திலே நாம் ஜோதிடம் சொல்லும்போது நமக்கு திசையை வைத்து, ஹோரையை வைத்து, நேரங்களை வைத்து, வளர்பிறை தேய்பிறை இவைகளை எல்லாம் கணித்து ஒருவருக்கு ஜோதிஷம் சொல்வது என்பது கரும்பிலிருந்து சாறை எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுகின்றோமோ அவ்வளவு அதில் ஈடுபாடு கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் ஒரே நாளிலே 40 பேர் 50 பேருக்கு ஏதோ ஜோதிஷத்தை பார்த்து தள்ளிவிடுகின்றோம். ஆனால் நடப்பது என்பது எப்படி அவர்கள் மனசாட்சிக்கு
வருகின்றவர்களுக்கும் பார்க்கின்றவர்களுக்கும் சொல்கின்றவர்களுக்கும் தெரியும். ஆகையினால் ரோகிணி நட்சத்திர நாளிலே ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி கணிகாபத்திரம் என்ற ஒரு வகை முத்து மாலையை அணிவித்து இந்த பூமியிலே வலம் வருகையிலே எழும் ஒரு அற்புதமான நறுமணம் பற்பல நோய்களை தீர்க்க வல்லது என்று நமது வாத்தியார் ஆதிமூல அகஸ்தியர் எடுத்து உரைக்கிறார். இப்படி நோய் நிவர்த்திக்கான ஸ்ரீ ரோகிணி நட்சத்திர லிங்க பூஜை, அதை பற்றி 12வதாக இந்த ரோகிணி புஷ்ப குந்தல சரங்களுக்குமான நட்சத்திர புஷ்ப துதிகள் கணபதி வாரண வந்துளம் போற்றி, ஸ்ரீ சந்திர தவமணி துதியே போற்றி, மாளவ கனகன மாமணி போற்றி, பூமணி மாதவ புனிதம் போற்றி, சேரணி செருவும் செம்மல் போற்றி, கூற பரலில் குந்தலம் போற்றி, விற்கல் வணிச்சுடர் வாகே போற்றி, கிருஷ்ட படித்தாள் கீதம் போற்றி, இசை உக ஈசன் எம்பரி போற்றி, ருத்ர பகலாரிதம் போற்றி என்று தொடர்ந்து 2வது பாகத்தை பார்ப்போம். ரோகிணி நட்சத்திர பூஜை 2வது பாகம். ருத்ர பகலாரீதம் போற்றி, அம்பாள் அமுதம் அகிலால் போற்றி, தாரா மங்கள ரோகிணி போற்றி. முழுமையான அருளுரைக்கு அகஸ்திய விஜயத்தை இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். இதோ ரோகிணி நட்சத்திர ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தினுடைய அப்படியே நமது புக்கிலுடைய புத்தகத்தினுடைய அட்டை படத்திலே அந்த குந்தல புஷ்பத்தின் ரோகிணி நட்சத்திரத்தை தரிசனம் செய்யுங்கள். வெற்றிக்கு உதவும் ரோகிணி நட்சத்திரத்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஈடு உண்டோ என்று சொல்வார்கள் பெரியவர்கள். இப்படி பிரஜாபதி ரோகிணி என்று சொல்வார்கள். இப்படி ஸ்திர ராசியிலே அமர்ந்து அருளும் ஸ்திரமான வாழ்க்கையை தரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறப்பதும் ஒரு பாக்கியமே. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளால் அருணாச்சலா.